நமஸ்தே. இன்றைக்கி நம்ம டே 2 ஆஃப் ஸ்போக்கன் ஹிந்தி தான் பார்த்துட்ருக்கோம். இல்லை நம்ம இன்றைக்கி ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி பார்ப்போம். ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்வோம் அப்படின்னா வர்த்மான் கால். சொல்லுங்கள், வர்த்மான் கால். கால் அப்படின்னா காலம், டைம்னு அர்த்தம். ஓகே, வர்த்மான் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், வர்த்மான். ஓகே, இது எல்லாமே நம்ம நேற்றுக்கு தான் நம்ம ப்ரொனவுன்ஸோட செக்ஷனில் கம்ப்ளீட் பண்ணோம். கரெக்டாக? இது என்னது? ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலர். ஹம் ஹேன் வந்து ஃபஸ்ட்டு பர்சன், எஸ் கரெக்டு, ப்ளூரல். தும் ஹோ வந்து செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். கரெக்டா? ஆப் வந்து செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். இனி அடுத்தது ஏ வே. இதெல்லாமே இது வந்து சிங்குலருக்குள்ளது, இது வந்து ப்ளூரலுக்குள்ளதுன்னு நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா? ஒருக்க ரீகால் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனில் மே ஹூ, இதே ப்ளூரலில் ஹம் ஹே. ஹம் ஹே அப்படின்னா பிஆர். மேலே இருக்கக்கூடிய இங்கே இங்கிலீஷ் மீனிங்ஸை நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பர்சனில் தும் ஹோ. தும் ஹோ வந்து நம்ம சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். ஆப் ஹேன் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஆப் ஹேனை நம்ம வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே சேம் தான். தேர்ட் பர்சன் பார்த்திங்கன்னா ஏ ஹே. இனி அடுத்தது ஏ ஹெயின். இங்கே ஹெய் அப்படிங்கிறத நம்ம வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணுறோம். ஹெயின் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ளூரல் டேர்ம்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிச்சா? ரிவைஸ் பண்ணியாச்சா? ஓகே ஓகே. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது உங்களுக்கு தமிழில் லைட்டாக உங்களுக்கு ரிவைஸ் பண்ணால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த லெசன் இன்னைக்கு. இப்போ மேன் ஹூன். இந்த மேன் ஹூன், ஹம் ஹேன், தும் ஹோ, ஆப் ஹேன், யக ஹே, ஏ ஹேன், இது எல்லாமே இது ஆறுமே ஒரு ரூல்ஸ். ஓகேயா? அதாவது மெயின்னு ஸ்டார்ட் பண்ணால் ஹூன்னா கம்ப்ளீட் பண்ணும். ஹம்னு ஸ்டார்ட் பண்ணால் ஹேன்னு தான் கம்ப்ளீட் பண்ணும். தும்னா ஹோல தான் அந்த சென்டென்ஸ் நம்ம முடிக்கணும் பேசும்போது. அண்ட் ஆப்பில் நம்ம பேசினா ஹேன் வச்சு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். யஹல இல்லாட்ட வஹல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஹெய் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். இது வந்து சிங்குலருக்கு. இதே ப்ளூரலில் வந்து ஏ வே அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஹெயின் வச்சு தான் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இதுக்கு பார்க்கலாம். மேன் ஹூன் அப்படின்னா இது உங்களுக்கு நான் இங்கிலீஷில் நான் இதில் எழுதியிருக்கேன். இங்கே நம்ம இங்கிலீஷில் பார்க்கலாம், அங்கே நம்ம தமிழில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, மேன் ஹூன். மேன் ஹூன் அப்படின்னா பாருங்கள், நான் இருக்கிறேன், ஐ ஆம். ஓகே, அடுத்து ஹம் ஹேன் அப்படின்னா வி ஆர், நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம். ஓகே, இனி நெக்ஸ்ட் வேர்ட் வந்து தும் ஹோ. தும் ஹோ அப்படின்னா நம்ம யூ ஆர், நீ இருக்கிறாய், நீ. இந்த தும் ஹோ வந்து நம்ம ஆக்சுவலி எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இன்ஃபார்மலாக நம்மளோட க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது யூஸ் பண்ணக்கூடியது. இந்த ஆப் ஹேன் பார்த்திங்கன்னா யூ ஆர் சேமாக தான் இருக்கும். இந்த ஆப் ஹேன் வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்டாக நம்ம வந்து பேசக்கூடியது. ஓகே, ஆப் ஹேன் அப்படின்னா யூ ஆர், நீங்கள் இருக்கிறீர்கள். ஓகே, இனி அடுத்தது ஏ யஹு வஹு ஹை அப்படின்னா இவன் இருக்கிறான், இவள் இருக்கிறாள், இல்லாட்டா அவள் இருக்கிறாள், அவன் இருக்கிறான். இட் இஸ் அப்படின்னா இது இருக்கிறது, அது இருக்கிறது. ஓகே, இது வந்து சிங்குலருக்கு. இது இப்போ நம்ம ப்ளூரலுக்கு பார்க்கலாம். ஏ வே ஹேன். ஏ இல்லாட்டா வே யூஸ் பண்ணி நம்ம ஹேன்னு கம்ப்ளீட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இவர் இருக்கிறார், இவள் இருக்கிறார், அப்படி இவர்கள் இருக்கிறார்கள், இவைகள் இருக்கின்றன. ஓகே, தே ஆர், தீஸ் ஆர், தோஸ் ஆர். எதுக்கு இப்போது இந்த எக்ஸ்ப்ளனேஷன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பேசணுங்கிறதோ உங்களுக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கும். ஆனால் நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் ரொம்பவே மிஸ்டேக் பண்ணுவீங்க. கரெக்டு தானே? ஸோ அதுக்கு தான் ஒரு சென்டென்ஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி முடிக்கணும், அதுதான் இந்த லெசன். ஓகே, மேனில் தொடங்குச்சுன்னா ஹூனில் தான் கம்ப்ளீட் பண்ணும். ஹம்மில் ஸ்டார்ட் பண்ண ஹேனில் தான் கம்ப்ளீட் பண்ணும்.
தும்மில் ஸ்டார்ட் பண்ணால் ஹோவில் தான் கம்ப்ளீட் பண்ணும். ஆப்பில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஹைன் தான் கம்ப்ளீட் பண்ணும். யஹு ஆர் வஹு இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னு இப்போ சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டு, சிங்குலருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம ஹே வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். இதே நம்ம ப்ளூரல் டேர்ம்ஸ் அப்படின்னா ஏ இல்லாட்டா வேன்னு யூஸ் பண்ணலாம். ஏ எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா திஸ், வே வந்து தேட், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து நம்ம ஹெயின் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, இப்போது சென்டென்ஸில் வந்து ஃபஸ்ட் நமக்கு நல்லா ஃப்ரேம் பண்ண தெரியணும் அப்படின்னா இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு. எப்படி ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணும், ஒரு சிங்குலர் பர்சன்கிட்ட நம்ம எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும், ஒரு ப்ளூரல் பர்சன்கிட்ட நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணுங்கிறத நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ அதுக்கு தான் இந்த கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து பேச முடியும். ஓகே, இப்போது இதுக்கான எக்ஸசைஸ் பார்ட்டுக்கு வரலாம். ஓகே, இந்த எக்ஸசைஸ் பார்ட் என்ன மேம் ஹிந்தியில் இருக்குது, எனக்கு ஹிந்தி ரீட் பண்ண தெரியாதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ்லேருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது ஒவ்வொரு கிளாஸ்லேயும். ஸோ இங்கிலீஷில் நான் எழுதியாச்சு. ஓகே, மேன் லட்கா, இதுக்கு நீங்கள் ஹெயின் யூஸ் பண்ணுமா, ஹை யூஸ் பண்ணுமா, ஹோவா, ஹூனான்னு நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் எழுதி அனுப்ப போகிறீங்க. இங்கே மேன் லட்கா இருக்குது, தும் லட்கே இருக்குது, ஹம் லட்கியான்னு இருக்குது, ஆப் ஆத்மி இருக்குது, ஏ கோடா இருக்குது, வஹு கர் இருக்குது, ஏ பேட் இருக்குது, வே காயோன் கொஸ்டின் இருக்குது, மேன் ரமா, ஹம் அவுரத்தேன். லட்கா அப்படின்னா பாய், லட்கே அப்படின்னா பாய்ஸ், லட்கியான் அப்படின்னா கேர்ள்ஸ், ஆத்மி அப்படின்னா ஒரு பர்சன், கோடா அப்படின்னா ஹார்ஸ், கர்னா ஹோம், பேட் அப்படின்னா ட்ரீ, காயோன் அப்படின்னா கவுஸ், ரமாங்கிறது ஒரு நார்மல் வேர்டு, பிரியா அந்த மாதிரி ஒரு நார்மல் வேர்டு, அவுரத்தேன் அப்படின்னா கேர்ள்ஸ். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மீனிங்ஸ் எல்லாம் ஹிந்தி வேர்ட்ஸோட மீனிங்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சுட்டே வாங்க. அப்போ நீங்கள் வந்து கான்வர்சேஷனில் எந்தெந்த திங்ஸுக்கு எந்தெந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸையும் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாமை நீங்கள் இப்போ மறக்காமல் எழுதி எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும். ஓகே, போர்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி தருவேன். அதை நீங்கள் படித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதை ரிவைஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணால் போதும். ஓகே, இல்லை நீங்கள் ஹேனா, ஹேயா, ஹோவா இல்லாட்டா ஹோனாங்கிறத யூஸ் பண்ணுறது நீங்கள் தான் பார்க்கணும். அண்ட் மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் அகெயின் ரிப்பீட் ஆகும். ஓகே, நீங்கள் இதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் கரெக்டாக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக பேச முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ். ஓகே ஓகே, இன்றைக்குள்ள கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Day 2 ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். ஓகே, தன்யவாத்.